சரி, அடுத்த பாடல்ல ஆன்மா அறியக்கூடிய தன்மையை பற்றி பேச போகிறோம். நம்மளுக்கு சிவருமான் அறிவிக்க ஆன்மா அறியும் என்கின்ற கருத்தை இனி வரக்கூடிய பாடலில் பேசுகிறார். தனக்கென அறிவிலாதான் அதானே அதை நடத்திட்டோம். இப்போ இந்த பாட்டு படம் தனக்கென அறிவிலாதான் தான் இவை அறிந்து சாரான் தனக்கென அறிவிலாத வாயில்தான் அறியச்சார தனக்கென அறிவிலாதான் தத்துவ வண்ண ரூபன் தனக்கென அறிவானால் இச்சகலமும் நுகரும் தானே என்று இறைவனாலே எல்லாமே அறியப்படுகிறது என்பது அந்த பாடோடைய கருத்து. யார் யாருக்கு எப்படிப்பட்ட அறிவு இருக்குங்கிறத சொல்லுகிறார். தனக்கென அறிவிலாதான் தான் இவை அறிந்து சாரான், அது உயிரை பற்றி சொல்லுகிறார். உயிரானது எதையும் சென்று தானே புரிந்து அறியாது. காரணம், அது அறியக்கூடிய தன்மை அதுக்கு இல்லை. அது அறிவித்தால் தான் அறியும். அதனால தான் தனக்கென அறிவுன்னார். தனக்குன்னு சொந்த வெளிவலை ஆனாலும் தனி வலை வேணுங்கிறாங்களே, அதே மாதிரி தனக்குன்னு ஒரு அறிவு, சொந்த அறிவு இருக்கு. உயிருக்கு அறிவு இருக்கு, இருந்தாலும் அது தனித்து நின்று செயல்பட முடியாத சுதந்திரமற்றதாக இருக்கிறது. அதனால சுதந்திரமற்ற அறிவை வைத்துக்கொண்டு அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது. அதனால தனக்கென அறிவிலாதான் என்ற அந்த உயிர், முதல்ல வரக்கூடிய தனக்கில்லாத அறிவிலாதான் உயிர். தான் இவை அறிந்தது, இவைன்னு சொல்லப்படுவது இந்த பொறிப்புலன்கள். தனக்கென அறிவிலாத வாயில் தான் அறியச்சாரா, இதுல தெளிவா சொல்லிட்டார். வாயில், வாயில்னா என்ன பேர, இங்க பொறிப்புலன்கள், புலன்கள் தான் வாயில்னு சொல்லப்படுவது. தனக்கென அறிவிலாத வாயில் தான், அப்ப அதுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா சடம். ஆனா கீழே சொல்லப்பட்ட உயிருக்கும் அது தனக்கென அறிவு இல்லைன்னா அது சடமா, குறையுடைய அறிவு இருக்கு. அரியச்சாரத், அரியாச்சாரத்தினர் சார, அது என்ன பண்ணது, தானா தன்னை வைத்துக்கொண்டு யார் அறிந்து கொண்டிருக்கிறான் என்பது அதுக்கு தெரியாது. கண்ணாடி போட்டிருக்கீங்க, இன்னார் தான் இந்த கண்ணாடி போட்டிருக்காருன்னு நமக்கு தெரியுமா? இப்பதான் பக்கத்தில் ஏகப்பட்ட கண்ணாடி இருக்கு போட்டிருக்கீங்க. கைட்டாரு கண்ணாடி அவரு ஐயா வச்சுருக்காரு. சரி, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை, கண்ணாடி போடுறது தப்பு இல்லை. அதனால இப்ப தனக்கென அறிவிலாத வாயில் தான் அறியாச்சார, அது என்ன பண்ணாது, தன்னை வைத்துக்கொண்டு யார் அறிகிறார் என்பது அதுக்கு தெரியாது. அப்ப அதுக்கும் அறிவில்லை, சடம் அது. தனக்கென அறிவிலாதான் தத்துவ வண்ண ரூபன், அந்த வாயில்களாக இருக்கக்கூடிய தத்துவங்களையே தன்னை ரூபமாக கொண்டிருக்கிறான். தனக்கெல்லாத அறிவிலானதாகிய உயிர்னு அர்த்தம். தத்துவ வண்ண ரூபன், தத்துவம் வண்ணம், அதான் கலாதி, ஷடத்துவான் பேர். இந்த ஷடத்துவாக்கள் மூலமாக உருவத்தை கொண்டிருக்கக்கூடிய உயிர்னு அர்த்தம். அப்போ இவங்க அறிவதற்கு பயன்படக்கூடிய அந்த கருவிகளே இவனுக்கு என்னவா இருக்கு, உருவத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. சரிதானே? அப்போ இந்த வாயில்கள் என்பது உயிருக்கு உருவத்தை கொடுக்குது, அறியக்கூடிய ஒரு கருவியாகவும் நிற்குது. அறியப்படுபவன் என்னவா இருக்கான், குறையுடையவனாக இருக்கிறதுனால தனக்குடைய அறிவுடையவனாக இல்லை. இதாவது பாடடைய கருத்து. கடைசியில் சொல்றார், தனக்கென அறிவானால் இச்சகலமும் நுகரும் தானே. யாரு தனக்கென அறிவு உடையவனாக, அறிவே வயமாக இருக்கிறானோ சிவருமான், அவனாலே உலகம் எல்லாம் அறியப்படும், நுகரக்கூடும் அப்படின்னு சொல்லுகிறான். அதான் பாட்டு. அப்போ இப்போ உயிர் அறியக்கூடிய தன்மையை பொறுத்து ரெண்டு பேருடைய கொள்கை இங்க எடுத்து காட்டுகிறார். பரிணாமவாதிகளுடைய கல்வி விஷயம், ஈஸ்வர அதிகாரவாதியினுடைய கருத்தையும் நிமித்த காரண பரிணாமவாதியினுடைய கொள்கையை இங்கே மறுத்து காண்பிக்கிறார். அதானே இருக்கு அதுல இல்லையா? பார்த்து தலையாட்டிங்களே, சரி ஓகே. கண்டறி புலன்கள் காணும் கருத்தினால் ஒரு தஞ்ஞானம் கொண்டு உளமறியும் எண்ணில் கொள்வன் முதலியாகும் கொள்பவன் முதலியாகும் மண்டிய உணர்வு உயிர்க்கா மண்ணி நின்று அறியும் எண்ணில் உண்டிட வேண்டுவானுக்கு ஒருவன் வேறு உண்டலாமே என்ற கருத்து சொல்லுகிறார். அப்போ அவன் சொல்லுகிறான், கண்டறி புலன்கள் காணும் கருத்தினால், புலன்கள் மூலமாக கருத்து காட்சி நிகழ்வதனாலே ஒருத்தன் ஞானம் கொண்டு உளம் அறியும். உளம் என்பது உயிர்.
அப்போ உயிர் என்பது கருவிகளை துணை கொண்டு அறிவதனாலே கருவி தான் இங்கே அறிகிறது. அறியப்படுபவன் கருவி மூலமாக அறிந்து கொள்கிறான். அதனால் யார் அந்த கருவியை செலுத்தி அறிந்து கொள்கிறானோ அவன் முதலி. ஏன்னா அவன் தானே பயன் நுகர்பவன். அதனால் உயிர் பயன் நுகர்பவனாக இருக்கிறதுனால அவனே அறிவு விஷயத்தில் முதலி என்று பொருள். அப்படிங்கிறது இங்கே ஈஸ்வர அதிகாரவாதத்தினுடைய கொள்கை. அதாவது உயிர் என்ன, இது ஒரு கருத்து நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க. கடைசியில் ஒரு நிராகரணங்கள் படிச்சுக்கொண்டது சங்கற்ப நிராகரணம். அதில் பார்த்தீங்கன்னா உயிருடைய சிறப்பு கொள்கை என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு பொறியையும் சென்று அறிந்து அறிவதே உயிருக்கு சிறப்புக்குரிய கொள்கை தன்மை அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் படித்தோம். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அதெல்லாம் இன்னும் இல்லையா? இந்த உயிரானது கண்ணை சென்று பார்வையை பற்றுவது, மூக்கை சென்று நுகர்ச்சியை பற்றுவது, வாயை சென்று சுவையை பற்றுவது, காதின் மூலமாக ஓசையை கேட்பது, தோல் மூலமாக ஸ்பரிசத்தை அணுகுவது. இப்படி உயிர் தான் இந்த கருவி காரணங்களை பொறுத்து அறிகிறது என்பதனால உயிர் கொள்பவன் என்கின்ற கருத்தின்படி அவன் முதலி. அதனால் உயிரே எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், தானே அறிந்து கொள்வான். அவன் என்ன கிடையாது, அவனுக்கு அறிவதற்கு ஒரு ஆள் தேவையில்லை அப்படிங்கிறது அவனுடைய கொள்கை. விளக்கம் புரியுதுங்களா? இது பரசமய கொள்கை தான். அது அடுத்தது, நீ சாமி தான் உயிருக்காக அறிந்து அறிவிக்கிறார் அப்படின்னு சொன்ன ஒரு கருத்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான். மண்டிய உணர்வு உயிர்க்கா மணி நின்று அறியும் எண்ணில் உண்டிட வேண்டுவானுக்கு ஒருவன் வேறு உண்டலாமேன். உயிருக்காக சாமி இருந்து அறிவிக்கிறார், அறிந்து அறிவிக்கிறார். அதான் காட்டு உபகாரம் காண உபகாரம் நம்ம சொல்லுவோம். இந்த காட்டு உபகாரம் காண உபகாரத்தின்படி காணுவது யாரு தான், நமக்கு சாமி தான். சாமி கூட இருந்து காண்பிக்கிறார், அதனால நம்ம காணுகின்றோம். இது எப்படி இருக்குன்னா, பார்க்க வேண்டிய ஒருத்தன் உயிர், அவனுக்காக பார்க்க வேண்டாத சாமி பார்க்கிறான்னு நீ சொல்லுகிறாய். இது எப்படி இருக்குன்னா, பசியோடு இருக்கிற ஒருத்தனுக்காக பசி இல்லாத ஒருத்தன் சாப்பிட்றது மாதிரி இருக்குது. எனக்காக நீ சாப்பிட்ட 2 இட்லி சேர்த்து சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்கிறது இல்லையா? ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் எனக்காக பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறேன் இல்லையா? நைட்டு தூங்கும்போது சுவாமி ஆசிரியர் எழுதி காமிக்கிறாரு. அப்போ ஆசிரியர் பார்த்தாரு, அதனால் அவர் கற்றுக்கிட்டாரா? இவருக்காக அவர் கற்றுக்கிட்டாரா? சப்ஸ்டியூட் அவர் கற்றுக் கொடுக்குறவர். அதனால் அவர் அறிகிறது போல தெரிகிறது, உள்ளபடியே அவர் அறிந்து கொள்கிறாரா? அறிவிப்பதற்காக அவர் கூட நின்று அறிகிறார். அது புரியாமல் என்ன பண்ணுறான், பசியோடு இருக்கிறவனுக்காக வேற ஒருத்தன் சாப்பிட்றது போல இருக்கு அப்படின்னு சொல்லுகிறார். அதனால் உண்டிட வேண்டுவானுக்கு ஒருவன் வேறு உண்டலாமே என்று இந்த பாட்டுடைய கருத்து. இப்போ அதுக்கு நிராகரணம் பண்ணி 66 பாட்டு தானே, இருள் நனி அந்த பாட்டு தானே. உயிர் எப்படி அறிகிறது, இறைவன் அறிவிக்க அறிகிறது என்பதை இந்த பாட்டில் சொல்லுகிறார். இருள் நனி இரவிதான் வந்து எரித்தலும் இரவில் என்னும் பொருள் நிலை கண்டு மாந்தர் பொருந்திடுமாறு போல மருள் நிலை எங்கும் நீங்க மகிழ்ந்து உயிர் தன்னுள் மன்னோ அருளையும் ஒழிய ஞாலத்து அறிந்தவாறு அறியுமன்றே என்று சொல்கிறார். இப்போ கிளாஸ்க்கு நீங்கள் வரலன்னா யாராவது இந்த ஆடியோலாம் கேட்பீங்களா? வராதவங்க வரலங்கும் போது நம்ம நீங்கள் கேட்டுருவீங்க. ஆனால் யாரும் கமெண்ட்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ண மாட்டீங்க யூடியூப்ல. நல்லா இருக்கு ஐயா, நாங்கள் படித்தோம், நாங்கள் கேட்டோம், அது நீங்க கொடுக்குற ஸ்வீட் போய் நல்லா இருக்கான்னு கேட்குற மாதிரி இல்லை. அதை கேட்கல, நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கு யூடியூப்ல அது வியூ அதிகமாகும், அதுக்காக சொல்கிறோம். புரியுது. அப்போனா நீங்கள் வியூ பண்ணுறீங்க அப்படின்னா அது கமெண்ட் பண்ணால் தான் அது வீடியோவை இன்னும் 4 பேருக்கு அது சஜஸ்ட் பண்ணுவோம். அது கேட்குறது பண்ணிட்டேன். அதெல்லாம் ஆயிட்டு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் எல்லாம் வீட்டில் மாட்டியிருக்கேன் அவார்டெல்லாம்.
உங்களை ஓட்டு அவர் கேட்டாருமா, அம்மா அவர் 1000 view வந்தா சவால் தராங்க. 1000 view பார்த்துட்டீங்கன்னா ஐயா வந்து ஊனாங்க, சவால் வாங்கிக்கலாம்னு கேட்டேன். இல்லை ஏதோ தப்புக்கு யாரோ ஒருத்தவங்க தான் சொல்லுவாங்க, யார் நம்ம வகுப்பில் வெளியே வகுப்பான்னு தெரியல, மற்றவங்கெல்லாம் நம்ம ஐயா தான் பாக்டர் ஐயான்னு சொல்லுவார். நீங்கள் வச்சுருக்கிறது வைர கடாம்பார் பாக்டர் ஐயா தான். வைர கடையில் வந்து வியாபாரிகள் வாங்குறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க, கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். மதிப்பு ஜாஸ்தி. அப்படி ஒரே ஒரு மாசத்துல ஒரு வியாபாரம் நடந்தா கூட செய்யணும் இல்லையா? அதே நடக்க மாட்டேதே. அதுதான் சொல்றேன். சரி, அதனால இருள் நனி இரவிதான் வந்து இரித்தலும். இரித்தல்னா என்ன? இல்லை, நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக பார்த்து ரெக்கார்ட் ஆகிட்டு செக் பண்ணேன். இப்போ ஞாபகம் வந்துட்டு இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணி போடுறோமே, யாரும் ரிப்ளேஸ் பண்ணுறாங்களா இல்லையா? அட்லீஸ்ட் வராதவங்களுக்காக தான் பண்ணுறோம். இருத்தல்னா இல்லாமல் பண்ணுறது, நீக்கிறது. நம்ம ஆசிரியர், ஆசுனா குற்றத்தை நீக்குபவர் ஆசிரியர், ஆசிரியர் ஆசிரியர். இருள் நனி, நனினா நெருங்கிறதுன்னு அர்த்தம் அல்லது முன்னாடி. ரவிதான் வந்து இருளுக்கு முன்பாக ரவி, ரவினா சூரியன். ரவிதான் வந்து இரித்தலும் இரவில் என்னும், இரவு இல் என்னும்னு அதை பிரிச்சுக்கணும் நீங்க. இரவு இல்லை என்கின்ற தன்மை ஒரு மாதிரியாக இரவு இல் எனும் பொருள் நிலை கண்டு மாந்தர் புரிந்திடுமாறு போல. அப்போ இருட்டு, சூரியன் வந்தோடனே இருட்டு போயிடுச்சுன்னு மனிதர்கள் எப்படி கண்டு கொள்கிறார்களோ அது போல மறுநிலை நீங்கும், மறுநிலை எங்கும் நீங்க மகிழ்ந்து உயிர் தன்னுள் மண்ணும் அருளையும் ஒழிய ஞாலத்து அறிந்தவாறு அறியும் அன்றே என்று. மருள், மருள்னா மயக்கம், அதெல்லாம் மருள் நீக்கின்னு அப்புறம் தான் பேர். மருள் நீக்கியாருன்னு பேர் வச்சாங்க அப்பா அம்மா. மருள்நிலை எங்கும் நீங்க மகிழ்ந்து உயிர் தன்னுள் மண்ணும், உயிருடைய அந்த ஆணவலமாகிய மயக்கம் நீங்குவதற்காக உயிருக்குள்ளேயே மண்ணி இருக்கும் சிவபெருமான். அருளையும் ஒழிய ஞாலத்து அறிந்தவாறு அறியும் அன்றே என்று. அருளை தவிர்த்து வேற எதையும் அறியாது, அருளை ஒட்டியே அறியும், அதான் அதுக்கு அர்த்தம். அருளாலே எல்லாவற்றையும் அறியும், அதுதான் என்னது? உயிருக்கு ஏற்படக்கூடிய ஆணவமல் நீக்கத்தில் ஏற்படக்கூடிய அறிவு என்று அந்த பாட்டில் விளக்குகிறார். அதான் அதோடைய கருத்து. இவ்வளவு தெளிவா வச்சாங்க. இல்ல ரமையா சாடுவார் பாடல்ல, பயங்கரமா சாடுவார் உயிர்களை. இறைவனை இன்னும் பற்றாம இருக்கீங்களே, எதுக்கு நீங்க? அப்பர்சாமி திட்டுவார் நிறையானா. சரியான திட்டு. அப்பர்சாமி இருக்கிறதுல ரொம்ப கனிவு, ஆனா கோவம் வந்துட்டா ரொம்ப பயங்கரம். காக்கைக்கு இரையாகி கழிவரே அப்படின்னு. தோளாத சுரையோ தொழும்பொரு செவி, காதுல ஓட்ட இல்லையா அப்படிம்பார் அவளை பார்த்து. அது மணிவாசகர் பண்ணல. அல்ல, அவர்கிட்ட காமணங்கும் கடவுளார எழுதுனா போடுறாரு. அதனால அப்புறம் தான் ரொம்ப திட்டுவார், பார்க்கறது தான் சைலண்டாக இருப்பார் ஆளு. ஞானசம்பந்தர் ஒன்றும் திட்ட மாட்டார். அவர் ரொம்ப கொஞ்சம் இவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காருல்ல, யாரு கொடுமையை பார்த்தாங்களோ அவங்களுக்கு தானே அது திருப்பி அடையக்கூடாதுங்கிற. அப்பா அம்மா நம்மளை திட்டுறாங்கன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கையை நீ வாழக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மளை திட்டுவாங்க. செல்ல பிள்ளை அவர் நம்மளே செல்லமா வச்சு பார்த்தாலே நம்மளையும் செல்லமா வச்சுருவார். நான் சொல்றேன் நீ கேளு அப்படின்ட்டு. பார்த்தா ஞானசம்பந்தர் ஒன்றும் திட்டுற மாதிரி எங்கேயும் நம்ம பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. அவர் ஒன்றும் திட்டுறது இல்லை. இல்லை அந்த அளவுக்கு எதுவுமே அப்பதான் வேணா திட்டிருக்காரு. நிறைய சாமி பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன். நல்லாவே தெரியும் பாடல்ல. குருத்தொகைகள்லாம் நிறையா இருக்கும் அந்த மாதிரி. சுந்தரமூர்த்தி நிலையாம சொல்லுவார், இந்த வாழ்க்கையை என்ன இப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். அதனால அடுத்த பாட்டு போலாமா? அறிந்திடும் மனாதி வாயில் ஆனவை அவன் தனாலே அறிந்திடும் என்றும் ஒன்றும் அறிந்திடா அவை போல் யாவும் அறிந்திடும் அறியும் தன்மை அறிந்திடா கண்ம தொன்மை அறிந்து அவை நுகருமாறும் அருளுவன் அமலன் தானே. உயிர்கள் கருவிகரணங்களால் அறியவில்லை, சிவபெருமானால் அறிகிறது என்பதை திருவள்ளுவர் இருக்கிறார். அறிந்திடும் மனாதி வாயிலானவை தான் மனமுதலான கருவிகள் அந்த கரணங்கள் சொல்றார். அறிந்திடும் என்றும் ஒன்றும் அறிந்திடா, அந்த கருவிகள் எதுவும் ஒன்றும் எதா அறியாது. இப்போ கண்ணாடி தான், கண்ணாடி போட்டுட்டு பார்க்குறீங்க, படிக்கிறது கண்ணாடியா நீங்களா? அந்த உயிர் தான் பார்க்குது, கண்ணாடிக்கும் ஒன்றும் அறிவு இல்லை. அது மாதிரி அந்த கருவிகளுக்கு என்ன கிடையாது, இதை அறிகின்றோங்கிறதுமே அதுக்கு இல்லை. அது சொல்லுகிறார், அது சடம்ங்கிறத வடிவத்தில் நல்ல. அறிந்திடும் என்றும் ஒன்றும் அறிந்திடா, எதையும் அறியாது எதைக்கும். அவை போல் யாவும் அறிந்திடும் அறியும் தன்மை அறிந்திடான்னு திரும்ப என்ன சொல்றாரு,
மனாதி முதலான பொறிகளை மாதிரி மற்ற தத்துவங்களையும் சொல்கிறார். இந்த யாவம் சொல்வது மற்ற கருவிகள், நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடியதாகிய அந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இல்லை அந்த கரங்கள் தவிர்த்து மற்ற கருவிகளையும் என்ன சொல்றாரு, எல்லாமே சடம் தான் என்று சொல்கிறார். அப்போ கர்ம தொன்மை நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்மத்தின் அடிப்படையில் அறிந்தனா இந்த இடத்துல சுவாமி அறிந்துன்னு இருக்கு பாருங்க. அப்படி என்ன அர்த்தம்? சாமி அறிவானா? இல்லை, இந்த பாட்டில் கர்ம தொன்மை அறிந்து அவை நுகருமாறு அருளவன்னார். அந்தந்த உயிர்களுக்கு கூறியது இதுதான்ங்கிறது நீதிப்படி வகுக்கிறதுனால அந்த இடத்துல அறிந்துன்னு வருதுகிறது. பிள்ளைபடியாக சுவாமி தெரியாமல் அறிந்து கொடுக்குறாரு. அதை இவருக்கு தான் இதுங்கிறது புரியுங்கிறதுனால இந்த கணக்கு அவர்கிட்ட தான் இருக்குங்கிறதுனால அப்படி சொல்லுவார். அறிந்து அவை நுகருமாறும் அருளுவன் அமலன் தானே என்று பெருமான் தான் சொல்லுகிறார். விளங்குதா? இப்போ இந்த பெருமான் எப்படி அறிவிக்க வருவார்? பெருமானுடைய கருணையினால அறிகிறோம் சொல்கிறோம். பெருமான் நமக்கு எப்படி அறிவிக்க வருவார்? குருநாதராக வருவார். அது அந்த பாட்டு அருளூர் நிலை 68வது பாட்டு 8ஆம் சுத்தம். ஆமாம் அந்த கருத்து அந்த கருத்து. நான் குருநாதருடைய வருகை 8ஆம் சுத்தம் இல்லையா? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையேல் காணோனாதானே காண ஒண்ணாதாமா சொல்லிங்க, ஏதோ தப்பா இருக்காம இருக்குது. காணோனாதாம் தான் இதுல கான் நொனாதாம்னு இதுல இருக்கு. அந்த இடத்துல இன்னும் இருக்கக்கூடாது. இந்த புத்தகம் இருந்ததுன்னா அதுல இன்னும் வரக்கூடாது. இன்னே வரக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஸ்பெல்லிங் தப்பு. காண ஒணாதாம் இதான் பாட்டு. ஒணாதுன்னா முடியாது, காணுதல்னா காண்பதற்கு முடியாதுன்னு. கான் நொனாதாம்னு இருந்தா பாட்டு தப்பு. காண ஒணாதாம் அப்படின்னு இருக்கு. நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகவும் முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கி குறைகழல் குறுகுமாறே சொல்லுகிறார். அப்போ கருவிகரணங்கள் இல்லைனாலும் இப்போ கருவிகரணங்கள் வந்து எது அறியாதுன்னு அதை மட்டப்படி சொல்றீங்க. இப்போ அது தேவையில்லையா சார்னா? அப்படி கிடையாது. அவர் தேவைதான். அவர் இருந்தாலும் நமக்கு உதவி பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் வேணும். அவர் சாமிங்கிறது வலியுறுத்தினாங்க. அதுக்காக கருவிகரணம் தேவையில்லையானா அப்படி கிடையாது. கருவிகரணம் உண்டு. காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையல் காணோனாகும், அதான் அர்த்தம். அதே சமயத்தில் அவங்களாம் எதை மட்டும் தான் காமிப்பாங்க? இந்த உலக விஷயத்தை சிற்றின்ப விஷயங்களை மட்டும் தான் காமிப்பாங்க. குட்டி எறியக்கூடிய பொருளை மட்டும் தான் காமிப்பாங்க. சாமியை காமிப்பாங்களா? இந்த புலன்கள் சாமியை காமிக்குமான்னு கேட்குறேன். ஏன் காமிக்காது? அது சடப்பொருள், அறிவற்ற பொருள். ரெண்டாவது சுத்தறிவுக்கூடிய அறிவு தான் அது இருக்கு. வியாபக அறிவு இல்லை. அப்போ அதனால வியாபக அறிவு முட்டையை செலுத்தாதனால சாமி பார்க்க முடியாது. அதனால அது ஞானத்தை கொடுக்குமா? கொடுக்காது. அதான் சொல்லுகிறார். நாட்டிய இவற்றால் ஞானம் அணுகவும் ஒண்ணா. விளங்க புரியுதுங்களா? அப்போ அப்படி சொல்லியிருக்கடா. நீங்க என்ன குறிப்பு ஒண்ணு இல்லையே என்கிட்ட. ஸ்டூடெண்ட்ஸ் சென்டர் மேபி நாட்டுதல் அப்படின்னா நெருக்கப்பட்டதாகிய அர்த்தம். ஆனா இங்க எவிடன்ஸ் இல்லை. நீங்க சொன்ன கருத்துக்கு இங்க எவிடன்ஸ் இல்லை. என் நோட்டில் அப்படி மாற்றி வச்சு இல்லை. நாட்டிய இவற்றால் தான் இருக்கு. இங்க பாட்டு என் பாட்டு எதுவும் எழுதியிருக்கேன். நாட்டியங்கிறது தான் சரி. இவரெல்லாம் அப்ப என்ன சொன்ன, ஒரு வருஷத்துக்குமா நான் படிச்சு சிவபிரகாசம் உங்களுக்கு நான் தான் நடத்துறேன். 2 வருஷம் ஆகிட்டா? செகண்ட் இயர்ல படிச்சு இப்போ ஃபைனல் இயர் ஆகுங்க. வார்த்தையும் கரெக்டாக காட்டிடும் கூட்டிடும் நாட்டியே ஈட்டியே. இப்போ நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகவும் முன்னம். இப்போ ஈட்டிய தவத்தினால இறையருள் உருவாய் வரும். இப்போ அருள் தான் என்ன பண்ணுது? உருவாய் வரும். அதான் அருள் ஒரு நிலை, குருநாதராக வர்றது. வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கி. கூட்டிடும் இவற்றைனா கருவிக்கரணம். இந்த
இந்த உலகத்தோடு கூட்டக்கூடியதாகி அறிவு கரணங்களை நீக்கி குறைகடல் குறுகுமாறே. குறைகடல்னா சாமியோட திருவடி. அது என்ன குறை கழல்? அந்த குறையா இருக்கிறதுல அதெல்லாம் பெரியரா பெரிய ரகத்தை எப்படிமா சொல்லுவோம்? ரன்னகரம்னு சொல்லுவோம். ரன்னகரம் அது வந்து ட்ரா, அது பேர் ரேன்னு சொல்றாங்க. ட்ரான்னு சொல்லுவோம். இதுதான் ரே, அது வந்து ட்ரா. கற்ற கற்றவை கற்றாபின் அந்த ட்ரா சவுண்ட் வந்து பாருங்க. அது தனித்தனியாக சொல்லும்போது ட்ரான்னு சொல்லுவோம். இது ரே. திரும்பவும் சொல்லிட்டு இது ரகரா இருக்கு. சவுண்ட் சவுண்ட் நாய் குறைக்குதுன்னு சொல்லல. அப்புறம் என்ன அர்த்தம்? பெருமானுடைய திருவடி இருக்கக்கூடிய குறைகள் இந்த அசைநிலை சிலம்பின் குறைக்க. சரி, அடுத்தது உயிருடைய தன்மை என்ன? ஞானம்னா என்ன என்பதை இந்த பாட்டை விளக்குகிறார். பன்னீரம் கவரும் உண்மை படிக நீடு ஒளியும் பன்மை மண்ணிலங்கு இயல்போ இந்த தந்த வளர்வொளி போல வையம் தன்னகம் பயிலும் நற்சித்து சடங்களின் தன்மைதாவா நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்பார். ஞானம்னா என்னவா? நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்பார். ஒன்று இருக்கணும், இன்னொன்று இருக்கக்கூடாதுன்னு. எது இருக்கக்கூடாதுங்கிறாரு? தன்னகம் பயிலும் வையகம் தன்னகம் வையம் தன்னகம் பயிலும் நற்சித்து சடங்களின் தன்மை தாவா. சித்தன அறிவுடைய பொருள். இந்த உலகத்தில் உள்ள உயிர் பொருள்களுக்கு உரிய அறிவுகளும் சடப்பொருளுடைய தன்மையை நீங்கி சிவருமானுடைய தன்மை, அந்த தன்மை அடையணும். அதுதான் நன்னலம் பெற நிறைந்த ஞானம். அந்த ஞானமே என்னவா? ஞானம். சிவருமானை விரும்புவதுதான் என்னது? இப்போ இங்கே ஞானம் என்று சொல்லுவோம். உலகத்தில் உயிர்கள் மீதுனா பந்தபாதங்கள் மீதோ அல்லது பொருள்கள் மீது, அந்த பொருள்கள் மீதோ நமக்கு எது பற்று வைக்காமல் எது மேலே பற்று வைக்கணும்? சுவாமி மீது மட்டுமே பற்று வைத்து அவர் விரும்ப வேண்டும் என்று சொல்லுவார். அப்படி விரும்பினீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? ஞானம் என்று பேர். அப்போ பன்னிரம் கவரும் தொன்மை படிக நீடு ஒளியும் பன்மை மண்ணிலக்கு இயல்பும் தந்த வளர் ஒளி வையம். படிகம் இருக்க அது என்ன தெரியும்னா அது துணி சுத்தி இருக்கிற பொருளாக அதில் தெரியும். ஆமாம் தானே? சுத்தி இருக்கிற பொருள் அதில் தெரியும். அப்போ அதனுடைய சார்பு எங்கே தெரியுது? இப்போ படிகத்தில் தெரியுது. அதுபோல் உலகத்தை நம்ம இருக்கிறதுனால உலக சார்புகள்லாம் நம்ம மீது தெரிஞ்சுதுன்னா உலக சார்பு நம்ம இருந்தோம்னா நம்ம எங்கே போக முடியாது, ஞானம் நமக்கு கை வராது. அதனால் படிகம் போல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் உயிருடைய தன்மை படிக்கத்துக்கு தான் உண்மை காட்டப்பட எப்பவுமே. ஏன்னா அவர் சார்ந்ததான் வண்ணவன் தன்மையாவார். ஆனால் சார்ந்ததான் வண்ணவன் தன்மைன்னு எங்கே? சிவத்தை சார்ந்து இருக்கும்போது அந்த தன்மை நமக்கு தேவை. ஆனால் உலகத்தில் இருக்கும்போது அந்த உலக சார்பு நமக்கு தேவையில்லை. அப்போ உலக சார்பை விட்டு நாம் சிவசார்பு இருந்தோம்னா அதுக்கு பேர் என்ன? ஞானம். சிவசார்பை நோக்கி சென்றால் ஞானம், ஞானம் சிவசார்பை பெற்றால் ஞானம். உலக விஷயத்தை நற்சித்து சடங்களின் தன்மை தாவா. தாவானா அதுக்கு போகாமல் நடத்தும். தாவுதல்னா இங்கேருந்து அங்கே ஜம்ப் ஆகுது. ஆமாம். நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்பார். அப்போ முத்தியே ஆகிய நன்னலத்தை பெறக்கூடிய ஞானம் தான் என்னது? ஞானம் என்று சொல்கிறார். அதனால அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார். கர்மம் நம்ம செய்ய வேண்டிய கர்மம். அப்போ உயிரால் கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. என்ன கர்மம் செய்யணும்? அது சொல்லுகிறார். உலகியல் கர்மத்தை விட்டு சிவத்தோடு பொருந்திய சிவஞான புண்ணியத்தை செய்ய வேண்டும் என்பது இந்த பாடலில் சொல்லப்பட 70வது பாட்டில் சொல்ல. இது வரைக்கும் எத்தனை பாட்டு பார்த்துருக்கோம்? நல்ல முன்னேற்றம் தான். மாயை மாமாயை மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆய ஆர்வுயிரின் மேவும் அருளினில் இருளாய் நிற்கும். மாயை மாமாயை மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆய ஆர்வுயிரின் மேவும் அருளினால் ஒளியாய் நிற்கும்.
உயிரானது ஒரு சமயத்தில் ஒளியா நிற்கும், ஒரு சமயத்தில் இருளா நிற்கும். இதான் கருத்து. இருள் வந்து பொருந்தி இருக்கும்போது இருள் நிற்கும், ஒளி வந்து பொருந்திய போது ஒளியா நிற்கும். அதான் இது கருத்து, வேற ஒன்றும் இல்லை. மற்றதெல்லாம் ஒரே உயிரோட தன்மை தான். மாயை என்பது சுத்த மாயை, மாமாயை என்பது அசுத்த மாயை. இது இரண்டும் இல்லாத மாயை வேற மாயை என்ன மாயை? சுத்தமாயை அசுத்தமாயை இல்லாத ரெண்டு வேற மாயை என்ன மாயை? பிரகிருதி மாயை. வெரி குட். அப்போ மாயா மாயை சுத்தமாயும் அசுத்தமாயும் மாயன்னா அது இல்லாத ரெண்டு மாய், ஒரு மாய் கேவல மாயா. கேவல மாயின்னு ஒன்று இருக்குல்ல, கேவல மாய் தான் இருக்கு. அப்போ சுத்தமாயும் அசுத்தமாயும் நீங்கிய பிரகிருதி மாயையில இருவினையின் வாய்மை, இது உயிரான செய்யக்கூடிய நல்லது கெட்டது. ஆமா, வாய்மை ஆய ஆறு உயிர், இருவினையின் வாய்மையாய உயிர் ஆறு உயிர்னு அர்த்தம். ஆறு உயிர்னா என்ன அர்த்தம்? என் அன்பே ஆறு உயிரேன்னு பாடுறாங்களா பாட்டு. அன்பே ஆறு உயிர் நீயே. ஆறு உயிர்னா துன்பத்தை அனுபவிக்கும், துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய உயிர். யாராவது ஆறு உயிர் நீ தான் சொல்ல, அதுதான் அதுக்கு துன்பம்னு அர்த்தம். அது தெரியாம கொஞ்சிட்டு இருக்கான் அந்த வார்த்தையை வச்சு. அன்பே ஆறு உயிர். ஆறு உயிர்னா ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் அலைக்கழித்தல். ஆர்த்தம்னா அலைக்கழித்தல். இப்போ இருவினையின் வாய்மையாய ஆறு உயிரின் மேவும் அருளினில் இருளாய் நிற்கும். மருள்னா மயக்கம்னு சொல்லியாச்சு. மயக்கத்தின் மீது என்னவா இருக்கும்? உயிர்ப்பா இருளா இருக்கும். மயக்கம் இருக்கிறதுனால இருளா இருக்கும். திரும்ப அதே கான்செப்ட் பாருங்க. மாயை மாமாயை மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆய ஆறு உயிரின் மேவும் அருளினில் ஒளியாய் நிற்கும். அவ்வளவுதான் பாட்டு, வேற ஒன்றும். நீங்க ஒரு வரியை தான் நீங்க மனப்பாடம் பண்ணணும். ரெண்டு வரியை மனப்பாடம் பண்ணிட்டு ரெண்டு வார்த்தை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதில் பாட்டு கழிச்சுட்டு வருது. மருளினில் அருளினில் அப்படி பார்த்தா எல்லாத்தையும் தான் கேட்டாலும் சொல்றது. இன்னைக்கு தான் விழிப்போட இருந்து எல்லாரும் எது கேள்வி கேட்குறீங்க. மருளினில் உள்ளாய் அருளினில் ஒளியாய். அதனாலதான் நேரம் அது கையா கை ஒடியுது உட்காந்து எழுதி படம் போடுற அளவுக்குலாம் இன்னும் வரல. சரி, அடுத்த பாட்டு போலாமா? படம் பார்க்கறேன். அது முன்னாடி படிச்சதான் திடீர்னு மறந்துடும். எக்ஸாம் டைம்ல நீ வந்து யோசனை பண்ணி பாரு, எக்ஸாம் டைம்ல எப்படி எழுதுனேன். பார்க்காமே நீ பாட்டை வச்சே எழுதிட்டு போயிடுவா. எங்களை போல அதுக்கெல்லாம் முத நாள் தான் பண்ணல. வாங்க, என்ன சந்தோஷம். இப்படி இருந்தாலும் பாதி பேர் பார்த்து எழுத போறோம் இல்லையா? அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க? எப்படி இந்த முறை மீட்டிங்ல என்ன சொன்னாங்கன்னா, வாத்தியாரெல்லாம் பரிசு எழுதும் போது இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இருங்க வாடிக்கு உட்காந்துருங்க. அதனால என்ன டிசைட் பண்ணிருக்கணும்னா, இது ஹேண்ட்பேக்கு, புக்கு, மொபைல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வெளில ஒரு இடத்துல வச்சிருந்தோம். பரிசை பரிசை எழுதுறதுக்கு பிறகு அதெல்லாம் எடுத்துட்டு போனோம். அது அடுத்த வருஷம். அதனால என்ன ஒரு பாட்டு பார்த்து நிறைய பண்ணிடுவோம். என்ன சொல்றார்? உயிருடைய பயனானது என்ன, ஞானத்தினுடைய பயன் என்ன, உயிருக்கு என்ன நடக்க போகுதுங்கிற சொல்லுகிறார். சேசுர மருவும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆசில ஆன்ம லாபம் ஆக மூன்று ஆகும். மூன்றும் பாசமது அகல, ஞானம் பற்றல், தான் பணியை நீத்தல், ஏசில் நேயத்து அழுந்தல் என்னும் இவற்று அடங்கும் அன்றே. உயிரானது மூன்று விதமான பயனை பெறணும் ஞானத்தினால. என்னன்னு சொல்லுகிறார்? முதல்ல ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் என்று சொல்கிறார். முதல்ல ஆன்ம தரிசனம்னா என்ன? தரிசனம்னா என்ன? பார்க்கறது இல்லையா?
ஆன்மாங்கிறது எது என்பதை முதல்ல புரிந்து கொள்வது ஞானத்தினால. இப்போ ஆன்மாங்கிறது எதோ அப்படின்னு மயங்கிறதுக்கு ஆள் இருக்கானா இல்லையா? இந்திரிய ஆன்மவாதி, பிராண ஆன்மவாதி அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான ஆன்மவாதிகள் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் இல்லாமல் எது ஆன்மா, அறிவிக்க அறிவது ஆன்மா, சுதந்திர அறிவு இல்லாதது ஆன்மா, அறிவு செயல் இருந்தாலும் கட்டுப்பட்ட அறிவுடையது ஆன்மா என்கின்ற சிந்தனையோடு நம்ம தெரிந்து கொண்டு இதுதான் உயிர் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அதுதான் ஆன்ம தரிசனம்னு பேர். விளக்கம் புரியுதுங்களா? ஆன்ம சுத்தினா ஏன் சுத்தி பண்ணணும்? குற்றம் இருந்ததுன்னா நிச்சயமா நீங்கி கொண்டோம்னா அது என்னது? சுத்தி என்றது. அடுத்தது ஆசீலா ஆன்ம லாபம், குற்றமில்லாத லாபம். ஆன்மாவுக்கு சுத்தம் ஆனவுடனே அடுத்து என்ன பண்ணாது? ஆனந்தத்தை அடைய வேண்டும் இல்லையா? இல்லையா? இவ்வளவு தூரம் நம்ம உழவாரம் பண்றோம், எல்லாம் பண்ண கடைசியில் எதுக்காக? முக்திக்காகத்தான் இல்லையா? அந்த முக்தி ஆன்ம லாபம். ஆக 3 ஆகும். விளக்கம் புரியுதுங்களா? இப்படியாக ஆன்மாவோட பயன் என்ன? 3 என்று சொல்லுகிறார். அப்போ 3 பாசம் அது அகல. இது 3 என்னத்துக்கு? 3 காரணத்துக்கு. 1 பாசம் அது அகல, ஞானம் பற்றல் தான், ஞானத்தை பற்றி கொள்வதற்கு, தான் பணியை நீத்தல், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருவினை அந்த பணியை நீத்தல், ஏசில் நேயத்து அழுந்தல். நேயம்னா என்ன? அன்பு. ஞான ஞேய ஞாதுரு, அந்த ஞேயம் என்பது சுவாமியை குறிக்குது. சிவ இன்பத்தில் அழுந்தக்கூடியதாகிய அந்த நேயத்து அழுந்தல், ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்த திருவடினார் இல்லையா? ஆமாம், நேயத்தை. அது ஏன்னா அன்பு பாசம், அந்த இந்த மீனிங்கில் நேயங்கிறது சுவாமியை குறிக்குது. ஞான ஞேய ஞாதுரு தானே தானே? அந்த ஞேயம்னா சுவாமி. அந்த நேயத்து அழுந்தல், ஆனந்த வெள்ளம், அதில் அழுந்து எனும் இவற்று அடங்கும் அன்றே என்று சொல்லி அந்த பாடல் நிறைவு செய்கிறார். அதுக்கு அடுத்தது ஆன்ம தரிசனத்துக்கு ஒரு பாட்டு, ஆன்ம சுத்திக்கு ஒரு பாட்டு, ஆன்ம லாபத்துக்கு இதெல்லாம் விளக்குகிறார். அதெல்லாம் நம்ம அடுத்தக்குள்ள பார்ப்போம். எத்தனை பாட்டு இருக்கு இந்த நூல்? 28 பாட்டு இருக்கு. அடுத்த வகுப்பில் நிறைவாகாதா? உங்களுக்கு இது நிறைவேற்றின அடுத்து என்ன படம்? சுத்திட்டோம், போயிட்டு வரலாம்.